தான தர்மங்கள் உங்களுடைய செல்வத்தை குறைத்து விடாது. எனவே இப்படிலாம் இருந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோஷீர்வான் ஒரு அரசன் இருந்தான். ஆதிஷ் பரஸ் சொல்றாங்க, நெருப்பை வணங்கக்கூடிய அரசன். ஆனால் மிகப்பெரிய கொடைவல்லன். அவருடைய விருந்து உபசரிப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, வரக்கூடியவங்க விருந்தாளிகளுக்கு சாப்பாடு தங்க தட்டுல வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு தடவை தங்க தட்டுல உணவு வைத்து உணவளிக்கப்படுகிறது, உபசரிக்கப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் தங்க தட்டை எடுத்து மறைச்சுக்கிட்டார், திருடி விட்டார், அபகரித்து விட்டார், அதை ஒழித்து விட்டார். காவலர்கள் வர்றாங்க, சேவை செய்யறவங்க வர்றாங்க, ஒரு தட்டு குறைவா இருக்குது. சாப்பிட்ட பிறகு விருந்தாளிகள் எல்லாம் உணவு உண்ட பிறகு அரசரத்தில் முறையிடுறார், ஒரு தட்டு குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அரசருடைய பதில், நோஷீர்வானுடைய பதில் என்ன தெரியுமா பெரியோர்களே? அதாவது எடுத்தவர் தேவையானவரா இருப்பாரு, எடுத்துட்டு போட்டோம். எடுத்தவர் தேவையானவரா இருப்பாரு, எடுத்துட்டு போட்டோம். அவர் எடுத்ததை யார் பார்த்துட்டா? அரசர் பார்த்துட்டாரு. அவர் சொல்றார் நோஷீர்வான், அவர் எடுத்ததை யார் கண்டாரோ, யார் பார்த்தாரோ, அவரு யாருடைய புறமும் பேசாதவரா இருப்பாரு, அதை பற்றி சொல்ல பழக்கமில்லாதவரா இருப்பாருன்னு சொல்லி தன்னை பத்தி அவர் சொல்லிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! தங்க எழுத்துக்களால் புரியப்பட வேண்டிய வார்த்தை. ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இதுதான் தாரக மந்திரம். சஹாபாக்கள் இப்படித்தான் தியாகம் செய்தார்கள், நபிமார்கள் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். இது வாழ்க்கை நோஷீர்வானுடைய வாழ்க்கை அல்ல, நபிமார்களுடைய வாழ்க்கையும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையும், தாபீன், தபீ